இன்றைக்கி நான் ஹிந்துவாக இருக்கேன், நாளைக்கு நான் முஸ்லீமாக மாறுறேன், நாளைக்கு நான் கிறிஸ்துவராக மாற முடியும். யாரும் தடுக்க முடியாது. இது என்னால் மாறிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். மாறிக்கொள்ள முடிந்தது உனது அடையாளம் அல்ல. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேனா இல்லையா? அது மதத்துக்கு பொருந்துமா இல்லையா? எது உன்னால் மாற்ற முடியாததோ அதுதான் உனது அடையாளம். அங்கே வங்காளி இருக்கான் பாருங்க, அவன் நாளைக்கு கிறிஸ்தவராக மாறலாம், நாளைக்கு இஸ்லாமியராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்துவாக மாறலாம், என்னவோ மாறலாம். ஆனால் அவன் வங்காளிங்கிறத அவனால் மாற்றவே முடியாது. அப்போ அவனுக்கு அடையாளம்னா நான் ஒரு வங்காளிங்கிறது அவன் அடையாளம். அவன் மதம் வந்து என்றைக்கெல்லாம் மாறிக்கலாம். ஆனால் இது புரியாமல் வங்காளியாக பார்க்காம அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு சொந்த இனத்துக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு அது மதவாத சண்டையாக மாறி நிற்கிறதோட விளைவு தானே அது. இறந்தவன் யார்? அவனும் வங்காளி தானே. பெங்காலி தான். கொல்றவன்லாம் யார்? அவனும் வங்காளி தானே. இதுதான் இங்கே பிரச்சனை. சக வங்காளிகள் சக வங்காளியை அடித்து கொண்டுபுட்டு அதுக்கு பேர் மதம் அப்படின்னு வரும்பொழுது, மதத்தின் காரணம்னு வரும்பொழுது அதுதான் மதவாதம்ங்கிறது.